என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாருமே அப்பா முன்னாடி உட்காந்துருக்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக அப்பா நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மாலை நேரத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை உணர்ந்தவர்கள் எல்லாருமே நமக்கு தொடர்ந்து அனுப்புகிறாங்க. அப்படி ஒரு சாய் சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க. அதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் சார். ஏன்னா பக்தர்களுடைய அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். நமக்கு மற்றவங்களுடைய அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். பாபா இதை நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா, இப்படி ஏராளமான சந்தேகங்கள் இருக்கும். நான் மனதார பிரார்த்தனை பண்ணால், கூட்டு பிரார்த்தனை பண்ணால் அப்பா கண்டிப்பாக நிறைவேற்றி தரார். நம்ம அந்த சாய் சகோதரி சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. சையனா, வணக்கம் சையனா, நல்லா இருக்கீங்களா? சையனா, நான் ஊட்டியிலேருந்து பேசுகிறேன். என் பையனோட கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் பிரார்த்தனை பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் அது முடிஞ்சிருச்சு. 4 வருஷமா நடந்துட்டு இருந்த 4 வருஷமா நடந்துட்டு இருந்த இந்த கேஸ் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. அவங்களும் ஆப்போசிட் பார்ட்டியும் உண்மையை சொல்லிட்டாங்க. என் பையன் ஆக்சிடென்ட் பண்ணலை, நாங்கள் தெரியாமல் மாற்றி சொல்லிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது 8 வருஷம் 9 வருஷம் இருக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 3 வருஷமா நடந்துட்டு இருந்த கேஸ் நான் உங்ககிட்ட கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 6 மாசம் இருக்கும். நான் ஏன் 6 மாசம் இருக்குது பிரார்த்தனை பண்ண எல்லாரும் மடாரம் முடிஞ்சிருவேன்னு நினைச்சேன். ஆனா அது என்னவோ, அது எதுக்கு இழுத்துச்சுன்னு தெரியல. ஆனா ப்ரேயர் பண்ணீங்க, நீங்களும் பிரார்த்தனை பண்ணீங்க, எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சாய் அப்பாவை நம்பினவங்க யாருமே கைவிடப்பட மாட்டாங்கன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும், என் பையனுக்காக பிரார்த்தனை பண்ண எல்லாருக்குமே, எல்லா குழந்தைங்களுக்கும், மற்ற எல்லாருக்குமே உங்களுக்கு சேர்ந்து கோடான கோடி நன்றிகள் சாயண்ணா. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். அப்பாவை ரொம்பவே 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 நம்பிட்டேன். தூங்கும்போது அப்பாவை நான் நினைப்பேன், சாப்பிடும்போது சரி, எங்க போனாலும் என்ன பேசினாலும் அந்த மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ நடத்தி கொடுத்துருக்காரு. அந்த கேஸுக்கு தேவையான பணமும் கடைசி வரைக்கும் கிடைக்கலையே இருந்தாலும், ஏதோ நான் கேட்ட இடத்துல கிடைக்கலனாலும், ஏதோ ஒருத்தர் மூலியமா இல்லைனாலும் இன்னொருத்தர் மூலியமா கண்டிப்பா கிடைச்சு நிறையவே செலவு பண்ணிட்டேன். ஆனா அப்ப அதுக்காக நான் இருக்கேன்னு ஒவ்வொருத்தரா நான் கொடுக்குறாங்க. ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் கண்டிப்பா அது இல்லைன்னு சொன்னவங்கள இல்லை சொன்னாங்கன்னு நினைக்குவேன். ஆனா அடுத்தது அது இல்லாமனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க இன்னைக்கு கொடுத்தவங்க நாளைக்கு கண்டிப்பா கேட்டுருவாங்க, மறுநாளைக்கே கேட்டுருவாங்க. அது என்னால கொடுக்க முடியாது. அப்ப இன்னொருத்தர் மூலயமா அது கொடுத்துருக்காருன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எல்லாத்துக்குமே அப்பா உதவி பண்ணியிருக்காரு. அதை நான் மறக்கவே மாட்டேன். உங்களெல்லாம் பிரார்த்தனை பண்ண எல்லாருமே நான் மறக்கவே மாட்டேன். எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் செய்யணும். இந்த வீடியோ, இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாருக்குமே போட்டு காட்டுங்க. வீடியோலயும் சரி, நீங்க கூட்டு பிரார்த்தனை நடக்குது இல்லைங்க சைனா, அங்கேயும் சரி எல்லாருக்கும் போட்டு காட்டுங்க. நேற்று தான் கேஸ் முடிஞ்சிச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நிம்மதியா இருந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. உங்களால தான் இது முடிஞ்சிருக்கு. ரொம்ப 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 நன்றிங்க சைனா. ஓம் சைனா. சாய்ராம், வணக்கம். இந்த சகோதரி தன்னுடைய மகன் வண்டியில் ஒரு விபத்து நடந்துடுச்சுன்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மகன் அது விபத்து பண்ணலை அப்படின்னு அந்த இடத்துல உண்மையிலே இல்லை. ஆனால் கேஸும் போயிட்டா கிட்டத்தட்ட அது இழுத்துக்கினே போவோம் சாய்ராம். இவர் இந்த வாய்தாவுக்கு போகணும் வரணும், இவர் வேலைக்கு எடுத்து ரொம்ப மன உளைச்சலில் இருந்திருக்கிறாங்க. அந்த சகோதரி 3 வருஷம் நடந்துருந்தது. நமக்கு ஃபோன் பண்ணி சாயனா அது மாதிரி ஒரு பிரச்சனையில் என் பையன் மாட்டினான், ஆனால் உண்மையிலே அவன் தப்பு பண்ணல, கொஞ்சம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அவன் சீக்கிரம் வெளியே வரணும். ஏன்னா அவனுக்கு அடுத்த வேலைகள்லாம் இருக்குது, இந்த கேஸு கூடயே சுற்ற முடியாது, அதனால் பல இடங்களில் பாதிக்கப்படுது. இந்த விஷயம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னாங்க. உண்மையிலே சாய்ராம், பாபாவோட ஆசீர்வாதத்தோட 6 மாதத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்களே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. இவர் ஆக்சிடென்ட் பண்ணலாம் நாங்கள் தவறாக சொல்லிட்டோம், அது யார் பண்ணான்னு எங்களுக்கு தெரியல, இது மாதிரி இருந்ததுனால இவர் பேரை சொல்லிட்டோம், எனவே இவர் இல்லைன்னு சொல்லி அவங்க எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. பாபாவுக்கு கோடான கோடி நன்றிகள்.
இல்லைனா இந்த கேஸு கிட்டத்தட்ட இன்னும் இழுக்கும். அவங்க சொன்ன மாதிரி 7-8 வருஷம் கூட ஆகும். அப்புறம் சிறை தண்டனை இதெல்லாம் வேற இருக்குது நிரூபிச்சிட்டா. ஆனால் கடவுள்கிட்ட அவங்க வச்சிருந்த நம்பிக்கை, அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க சார், அதனால தான் சீக்கிரம் முடிஞ்சதுன்னு. அதே போல் அந்த கேஸ் நடத்துறதுக்கு பணம் இல்லைன்னு அவங்க தவிப்பாங்க, ஃபோன் பண்ணாங்க. நான் சொல்லுவேன், சாய் கவலைப்படாதீங்க, நீங்கள் கேட்டவங்க தரலைன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, யாராவது ஒருத்தர் பாபா கொடுப்பார். அதே போல் கேட்காதவங்க வந்து கொடுப்பாங்களாம். இப்படி தான் இந்த 6 மாதம் கேஸ் முடித்து வெளியே வந்தாங்க. அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை நான் மீண்டும் சொல்கிறேன். அந்த அம்மாவும் பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அப்பா எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாரு, எப்படியா இருந்தாலும் அப்பா முடிச்சு கொடுத்துருவாரு. அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை அவர்களை காப்பாற்றிச்சு சார். ஏன் இதை சொல்கிறேன்னா, சில நேரங்களில் நமக்கு நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ கேஸு, இவங்க கூட சொல்லுவாங்க, சாயனா பணமே வரல எப்படி கேஸ் நடத்த போகிறோம், ஆனால் யாருன்னே தெரியாது, டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு பயத்தோடையே இருப்போம். அந்த பயம் வேண்டாம். அப்பா மேலே பாரத்தை போட்டுட்டா போதும். நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண 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 அதுக்கான பலன் சீக்கிரமாக கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் சார். ஆனால் நம்ம சாய் பக்தர்கள் தனக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது ரொம்ப விஷயம். இப்போ அடுத்தவங்க சொல்கிறது கேளுங்க. சாய்ராம், வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேத்திக்கு அவங்க பையன் வீட்டில் சம்மதம் தெரிவித்து நிச்சயம் செய்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் சாய்ராம். அப்பாவுக்கு கோடான கோடி, உங்களுக்கும் பிரார்த்தனை செய்த குழந்தைங்களுக்கும் கோடான கோடி. ரொம்ப நன்றி சாய்ராம். இதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க சாய் சகோதரி, அவங்க பேத்திக்கு திருமணம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அப்பா அதையே முடிச்சு கொடுத்துட்டாரு. அதோட அவங்க நிறுத்தலை. ஏன் இங்கே சொல்கிறாங்கன்னா, அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, எங்களுடைய குழந்தைக்கு, அங்கே இருக்கிற பேசுகிற குழந்தைங்களுக்கு நன்றி. நம்மளுடைய துவாரகமாயில் உண்மையிலேயே மனம் இறங்கி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுங்க எல்லாம் குழந்தைங்க தான். நீங்கள் அதை அன்னதானம் போடும்போதும் சரி, பிரார்த்தனை மையத்தில் நம்ம வச்சுருக்கும் போதும் சரி, அந்த குழந்தைங்கள் நமக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அதே பேர் நிறைய பேர் அவங்களுடைய எழுத்து மூலயமா அனுப்பியிருக்காங்க. நம்ம அதையும் பார்த்துக்கலாம் சாய்ராம். ஏன்னா நிறைய பேர் சாயனா எங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி சொல்லவே மாட்டீங்க சாயனா, வெறும் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புறீங்கன்னு சொல்லி அவ்வளவு சண்டை போடுறாங்க என்கிட்ட. சாயனா தயவு செஞ்சு அதையும் படிச்சிருங்க, எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நாங்கள் சொன்னது. அதனால தான் அதையும் படிச்சிடலாம் சாய்ராம். ஏன்னா நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும்னு இல்லை, எழுதி அனுப்புவாங்கள்ல. ஒரே நிமிஷம். சாய்ராம், ஓம் சாய்ராம், ஒரே நிமிஷம் சாய்ராம். சாயண்ணா வணக்கம், என் பெயர் இந்துஜா. என் குழந்தை பாக்கியம் வேண்டி அப்பாவிடம் பிரார்த்தனை வைத்திருந்தேன். குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி சிசேரியன் செய்ய மதியானம் 1லேருந்து 2 டைம் கொடுத்தாங்க. நல்லபடியாக சிசேரியன் முடிந்து ஆண் குழந்தை பிறந்தது. எனது நன்றியை சாய் அப்பாவிடம் தெரிவித்து விடுங்கள். இங்கே இருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுங்கள். துவாரகமாயில் வைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. குழந்தை பாக்கியம் தந்த சாய் அப்பாவை, அப்பாவுக்கும் கோடான கோடி நன்றி, உங்களுக்கும் கோடான கோடி நன்றி சாய்ராம். உண்மையிலே ரொம்ப பெரிய சந்தோஷம். சாய்ராம் வணக்கம். என்னுடைய மகன் வேலை இல்லாமல் இருந்தார். அவருக்கு இப்போது ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்திருக்கிறது. அதுவும் அவர் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, அதுவும் வீட்டு அருகிலேயே கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி சாய்ராம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணதுக்கு கோடான கோடி நன்றிகள் சாய்ராம். அந்த வேலையை எனது மகன் நல்லபடியாக செய்யணும் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் சாய்ராம். ரொம்ப நன்றி சாய்ராம். கண்டிப்பாக உங்கள் பையன் நல்லபடியாக வேலை செய்வார், கவலையே பட வேண்டாம். சாயண்ணா, என் பையனுக்கு வேலை கிடச்சிடுச்சு கோயம்புத்தூரில். சாயப்பா ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். எனக்கு எல்லாமே அப்பா தான், என் சொந்தம் எல்லாமே அப்பா தான். எனக்கு சொந்தம் என்று யாரும் இல்லை. நீங்களும் சாயப்பாவும் தான் எனக்கு மிக நெருங்கிய சொந்தமாக இருக்கிறீர்கள். எப்போதும் உங்களுடைய இந்த பணியை தொடர்ந்து செய்யணும் சொல்லி நானும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் சாய்ராம். ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். சாய்ராம் வணக்கம். எனது குழந்தைக்கு 3 நாட்களாக சளி காய்ச்சல் இருந்தது. தொடர்ந்து இரும்பிக் கொண்டே இருந்தால். அந்த குழந்தை முகத்தை பார்ப்பதற்கு சோர்ந்து போயிருந்தார். உங்களுடைய ஞாபகம் வந்தது. திடீரென்று ஃபோன் செய்து உங்களுடன் பேசினேன். நீங்கள் சொன்னது போல அடுத்த நாள் அந்த குழந்தை நன்றாக விளையாடும் என்று சொன்னீர்கள். உண்மையில் மிகப்பெரிய ஆச்சரியம் சாய்ராம். நாங்கள் தொடர்ந்து மருத்துவமனை அழைத்து சென்றும் அவளுக்கு உடல்நிலை சரியில்லாத போல் சோர்ந்து உட்கார்ந்து இருந்தார். நீங்கள் சொன்னது போல் அடுத்த
இரவு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் உற்சாகமாக எழுந்து அவள் வேலைகளை செய்யும் போது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் சாய்ராம். கண்டிப்பாக அப்பாவோட வார்த்தை என்றைக்கும் பொய்யாகாது என்பதை மீண்டும் அப்பா நிரூபித்திருக்கிறார். அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள். எப்பவுமே குழந்தை சுறுசுறுப்பாக இருக்கும் சாய்ராம், நீங்கள் கவலையே பட வேண்டாம். சாய்ராம் வணக்கம். என்னுடைய மனைவிக்கு வயிற்று வலி வந்தது. உங்களிடம் நான் தெரிவித்திருந்தேன். அது எல்லா டெஸ்ட்டுகளையும் எடுத்து பார்க்க வேண்டும் என்று டாக்டர்கள் கூறினார்கள். நாங்கள் பயந்து கொண்டே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம். இப்போது அந்த டெஸ்ட் எல்லாம் நார்மல், இது ஒரு சாதாரண வயிற்று வலி தான், இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். என் மனைவி மிகவும் பயந்து போயிருந்தாள். அவள் ஏதேதோ நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் பாபா அவை எதுவும் இல்லை, அது சாதாரண வயிற்று வலி. இந்த வயிற்று வலியும் இப்போது எல்லாம் குறைந்து விட்டது சாய்ராம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நன்றி சாய்ராம். என் மனைவிக்கு இனி இதுபோல் எந்த ஒரு நேரத்திலும் வயிற்று வலி வரக்கூடாது என்று நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் சாய்ராம். கண்டிப்பாக சாய்ராம், தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தால் அவங்க நல்லா இருக்கணும்னு நான் அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் சாய்ராம். இன்னும் நிறையா இருக்குது சாய்ராம், நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால போதும். வருகின்ற புதன்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடக்கும். பௌர்ணமி பூஜை பாபாவுக்கு உதிய அபிஷேகத்தோடு நடக்கும். இந்த பௌர்ணமி பூஜையில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு பாபாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பௌர்ணமி அன்னைக்கு நீங்களும் உதிய அபிஷேகம் வீட்டில் செய்யுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உதிய அபிஷேகம் எப்படி செய்யணுன்றது என்னுடைய பழைய வீடியோ எடுத்து பார்க்கலாம். 108 மந்திரத்தை சொல்லி அப்பாவுக்கு அந்த உதிய அபிஷேகம் செஞ்சு அந்த உதியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகளையும் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளையும் வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி மிகுந்த உதி அது. எனவே அதை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் உதி அபிஷேகம் செய்யலாம். அது ரொம்ப மகிழ்ச்சியை தரும், வீட்டில் சந்தோஷத்தை தரும். மாலை 6 மணிக்கு நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் வருகின்ற புதன்கிழமை அதுவுமா உதி அபிஷேகத்தோடு சிறப்பு பூஜை நடைபெறும். அடுத்த நாள் வியாழக்கிழமை இப்படி தொடர்ந்து நம்ம பிரார்த்தனைகள் நடைபெறும். நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க, நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.